ரோமர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல கொஞ்சம் ஆழமான கருக்கலான வசனத்தில் கொஞ்சம் நம்ம விளக்கத்தை புரிஞ்சு கொள்வோமா? மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? ரெண்டு காரியத்தை ஆண்டவர் முன்வைக்கிறார். ஒன்று மரணத்துக்கு ஏதுவான பாவம், நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதல். இது ரெண்டுத்தையும் வச்சுட்டு ஆண்டவர் கேட்கிறாரு, நீ எதை தெரிந்து கொள்ள போற, எதற்கு கீழ்ப்படிய போற? மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கா, நீதியான காரியத்துக்கு கீழ்ப்படிய போறியா? ரெண்டு சாய்ஸ் உனக்கு முன்னாடி இருக்கிறது. ரெண்டு சாய்ஸ் நீ தெரிந்தெடுக்க முடியும், உன்னால முடியும். ஆண்டவர் திட்டமா சொல்றாரு, உங்களால முடியும். நீ மரணத்தை தெரிந்து கொள்ள, பாவத்தை தெரிந்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் நீதியானதை தெரிந்து கொள்ளனால முடியும். எதை தெரிந்து கொள்ள போறன்னு சொல்லிட்டு பவுல் மூலமாய் ஆவியானவர் எழுதுறாரு, நீ எதற்கு உன்னை கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறியோ அதற்கு அடிமையா இருப்ப. இதான் இந்த வசனத்துடைய அர்த்தம். ஒன்று, நீங்க பாவத்திற்கு அடிமையாகவும் மாற முடியும், உலகத்திற்கு அடிமையாகவும் மாற முடியும், சாத்தானுடைய கிரியைகளுக்கு அடிமையாக முடியும். இரண்டாவது, நீதிக்கு அடிமையாக முடியும், நித்திய ஜீவனை பெறுவதற்கு அடிமையாக முடியும். எதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்கள்? பிரியமான தேவ பிள்ளைகளே, உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒழிந்து போகும். ஆனால் தேவனை பின்பற்றி தேவனுக்காக காரியத்தை செய்கிறவர்கள் ஒன்றிலும் குறைவாக இருந்ததில்லை. அல்லேலூயா.